வேலைக்கு போகிறதுக்கு நேரமான கார் இருந்தாலும் விறுவிறுன்னு வேகமாக ரெடியாகி கண்ணாடி முன்னாடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதே வேகத்தோட என்னாட்டோட கார் சாவி எடுத்துக்கின்னு விறுவிறுன்னு வெளியே போய் வேகமாக நின்னா வெயில் மண்டியை போலன்னு பொழுகுது. அது சரி, வழக்கமாக எப்போவுமே நடக்கிறது தானே. மர்டர் பண்ணால் ஜெயிலு, மத்தியான நேரத்தில் ஒரே வெயில், இப்படித்தானே எல்லாருக்கும் வாழ்க்கை போகுது. நம்ம என்னாட்டாவை எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டு உட்காந்து ஏசி ஆன் பண்ணி அந்த சில்னஸ் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தனி சுகமே ஃபீல் ஆச்சு. இந்த ஏப்ரல் 1 தைப்பூசன்றதுனால முருகர்கிட்ட ஒரு வணக்கத்தை போட்டு வேலைக்கு டைம் ஆகும் படக்குன்னு வண்டி எடுத்துன்னு சடக்குன்னு கிளம்பிட்டேன். இன்றைக்காச்சும் பிக்கப் லொக்கேஷனுக்கு வேகமாக போயிட்டு சீக்கிரமாக நின்றலான்னு பார்த்தா டபக்குன்னு போய் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறேன். 4 சிக்னல் 10 நிமிஷமாக நின்று போக வேண்டியதாக போயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக டிராஃபிக்கெல்லாம் தாண்டி பிக்கப் லொக்கேஷனுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணின்னு போகும்போது வழியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. சர்வீஸ் வண்டி நம்ம பின்னாடி தான் வந்துச்சு. நம்ம அப்படியே ஓரமாக வண்டியை போட்டுட்டு வெளியே விட்டால் அது நமக்கு முன்னாடி போய் நிற்கிது. எங்கடான்னு பார்த்தா நம்ம கம்பெனிக்கு போகிற வழியில் தான். போகிற வழியில் பார்த்தா ஏதோ பெருசாக ஃபயர் ஆகிருக்கு போல், நிறைய புகை வந்துச்சு. அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கம்பெனி கிளம்பியாச்சு. ஒருவேளை எல்லா தடைகளையும் தாண்டி இன்றைக்கி கம்பெனி வந்து சேர்ந்தாச்சு.